ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு Xylem NEET Tamil சேனல். நீங்கள் இணைந்திருப்பது தி நான் நியூமரிக்கல் செஷன் ஃபார் ஃபிசிக்ஸ் பார்ட் 1. இங்க நம்ம கிளாஸ் 11th எல்லா யூனிட்ஸையுமே டிஸ்கஸ் பண்ண போறோம் பசங்களா. பி பேஷண்ட். அண்ட் இன்னைக்கு வாட் யூ பீப்புள் ஹாவ் டு டூ பஸ் சின்ஸ் போல் இல்லாதனால ஒவ்வொரு கொஸ்டின் வரப்பையும் வீடியோவை பாஸ் பண்ணுங்க. பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஆன் பண்ணிட்டு என்ன பண்ணுங்க, ப்ளே பண்ணிட்டு கரெக்டா இருக்கா இல்லையா அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. டில் த எண்ட் வரைக்கும் பேஷன்ஸோட சால்வ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஃபினட்டா கான்ஃபிடென்ட் கிடைக்கும். இல்ல எங்கெங்கெல்லாம் நான் இன்னும் இம்ப்ரூவ் பண்ணணும், எந்தெந்த யூனிட்ல நான் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறதும் தெரியும் பசங்களா. அதனால மறக்காம என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த மெத்தட் இன்னைக்கு ஃபுல் செஷனுக்கு பிளான் பண்ணுங்க. ஓகே. அது மட்டும் இல்லாம நீங்க என்ன பண்ணிடணும், ஃபர்ஸ்ட் நம்ம செஷனுக்கு ஒரு லைக் பட்டன் அடிச்சு உடைச்சிட்டு நம்ம யார் இன்னும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வருஷம் நம்ம Xylem ஃபேமிலிக்கு பெரிய வருஷம். பிகாஸ் நிறைய ஆன்லைன் பேட்சஸ் லான்ச் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் தல பேட்ச் லான்ச் பண்றோம். கிளாஸ் 11 ஸ்டூடெண்ட்டுக்காக May 20th ஆன்லைன் கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. அண்ட் April 29th பாத்தீங்க அப்படின்னா தளபதி பிரான்ச் பேட்ச் லான்ச் பண்ண போறோம். இதுவும் பியூர் ஆன்லைன். அண்ட் 27th of May நம்ம வெற்றி நெக்ஸ்ட் செட் நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இது பியூர் ரிப்பீட்டர் அண்ட் ஆன்லைன் பேட்ச். அதுக்கப்புறம் மாரா பேட்ச் ரிப்பீட்டருக்காக அண்ட் இட் இஸ் அன் ஆஃப்லைன். இது கோயம்புத்தூர்ல நடக்குது. அதுவும் May 27th நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஓகே. ஸோ இது எல்லாத்துலேயுமே என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க எங்க கிட்ட தான் படிக்க போறீங்க. ஸோ ஆன்லைன் பேட்ச் எல்லாத்துலேயுமே நாங்கள் தான் கிளாஸஸ் எடுக்க போறோம். உங்க ஸ்கூல் டைமிங்ஸுக்கு ஏத்தாப்புல ஸ்கெடியூல்ஸ் டிசைன் பண்ணியிருக்கோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டண்டா வித் வேர்ல்ட் கிளாஸ் மெட்டீரியல்ஸோட இருக்கு. இதை தாண்டி உங்களுக்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னாலும் நீங்க என்ன பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்க லிங்க் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல இந்த ஃபோன் நம்பர் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அண்ட் ரொம்ப ரேபிட் ஃபயரா என்ன ஆயிட்டு இருக்கு, ரொம்ப ரேபிட் வேகத்துல அட்மிஷன்ஸ் ஃபில் ஆயிட்டு இருக்கு பசங்களா. எஸ்பெஷலி கிளாஸ் 12th and 11th are like and repeaters, they are waiting for their need to come. ஓகே. நிறைய பேர் இப்பவே இல்ல மேம் நான் ரிப்பீட்டர் தான் மேம், நான் ரிப்பீட்டர்ல நான் கலக்கிறேன் மேம், எனக்கு மெடிக்கல் காலேஜ் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஸோ பசங்களா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. யூ பீப்புள் நோ ஆல்ரெடி Xylemல இருக்கிற பசங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் மாராவோட ஸ்ட்ரென்த் என்ன, அதுக்கப்புறம் நம்மளோட வெற்றி பேட்சோட ஸ்ட்ரென்த் என்னங்கிறது. நெக்ஸ்ட் வெற்றி பேட்சில் தளபதியா நீங்க மாறணும் அப்படின்னா டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே. ஏன்னா லிமிட்டட் சீட்ஸ் தான் இருக்கு. ஸோ வித் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் லெட்ஸ் ஸ்டார்ட் டுடேஸ் கிளாஸ் விச் இஸ் யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே. ஸோ என்னென்னலாம் நான் நியூமரிக்கல் கொஸ்டின்ஸ் கேட்கலாம், எந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படிங்கிறதா இங்க இருக்கு. ஃபர்ஸ்ட் யூனிட்ஸ் அண்ட் டைமென்ஷன்ஸ்ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இது நீட் 2022ல கேட்டிருக்காங்க. த பிசிக்கல் குவான்டிட்டி தட் ஹேஸ் த சேம் டைமென்ஷனல் ஃபார்முலா ஆஸ் த ப்ரெஷர். ஓகேவா. ப்ரெஷருக்கு எது இங்க சேம் டைமென்ஷனல் ஃபார்முலாவாக இருக்கும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா விச் இஸ் நம்மளோட யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள். பிகாஸ் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் ரிஜிடிட்டி என்னது, F divided by A into del L into L. கரெக்டா. டெல் எல்லும் எல்லுக்கும் நம்ம ஸ்ட்ரெயின், அதுக்கு நம்மளுக்கு என்ன இல்லை ஃபார்முலாஸ் கிடையாது. ஸோ டைமென்ஷன் கிடையாது. ஒன்லி எஃப் டிவைடட் பை ஏ அப்படிங்கிறதா நம்மளோட ஃபார்முலா விச் இஸ் ப்ரெஷர் டைமென்ஷன், விச் இஸ் ப்ரெஷர்ஸ் டைமென்ஷன். புரியுதா பசங்களா. ஸோ இந்த மாதிரி டைரக்டான கான்செப்சுவல் கொஸ்டின்ஸ் நிறைய கேட்குறாங்க. ஸோ செகண்ட் கொஸ்டின் கம்ஸ் ஓவர் ஹியர். ஸோ நீட் 2022ல கேட்டிருக்காங்க. இது எம்எல் டி பவர் 2 டி பவர் -2 ஏ பவர் -2 இது எதோட டைமென்ஷன் கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி ஃபேக்சுவல் கொஸ்டின்ஸ் ஆர் வெரி வெரி ஆஃபன். அண்ட் இதோட பெர்ஃபெக்ட்டான ஆன்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். தட் இஸ் யோர் பெர்மியபிலிட்டி. ஓகே. அப்போ இந்த மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இதெல்லாம் நான் அங்கே போய் டிரைவ் பண்ணி எடுத்துக்குவேன் மேம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஃபார்முலாஸ் படிச்சுட்டு போகணும். இல்லை மேம் எனக்கு அது ரிஸ்க், நான் இந்த பெர்மியபிலிட்டிலாம் நான் படிச்சு வச்சுக்கிறேன் அப்படின்னா நீங்க தப்பிச்சிடுவீங்க. ஓகேவா. யூ பீப்புள் வில் பி எஸ்கேப் ஆயிடுவீங்க. Okay. So now let's roll for the next question பசங்களா. next question என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. So assertion question. ஓகேவா. ஸோ நம்ம கிட்ட Xylemோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்தே பார்த்தீங்க அப்படின்னா அதோட மெட்டீரியல்ஸ் தான் நான் சொல்லணும். ஹார்ட் ஒர்க்டு மெட்டீரியல்ஸ் இருக்கு. அந்த மெட்டீரியல்ஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், assertion and reasons எல்லாமே உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கு. ஓகே. an object can have constant speed, okay, but variable velocity. இதுதான் assertion. ஓகேவா. கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கலாம், ஆனா அதுக்கு வேரியபிள் வெலாசிட்டி இருக்கு அப்படிங்கிறாங்க. ரீசன் பாத்தீங்க அப்படின்னா ஸ்பீட் இஸ் a scalar but velocity is a vector quantity. மேம் எனக்கு இது ஒண்ணுமே புரியல அப்படின்னு கேட்டீங்கன்னா இதோட கரெக்டான ஆன்சர் என்ன இருக்கும் அப்படிங்கறத நீங்க நேரா யோசிச்சிருந்திருப்பீங்க. சில பேருக்கு இது என்னன்னே புரிஞ்சிருக்காது. ஸோ லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இதோட கரெக்டான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா அசர்ஷன் அண்ட் ரீசன் ரெண்டுமே கரெக்ட். ரெண்டுமே ஒன்னோட ஒன்று பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷனுங்கிறது தான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு கான்ஸ்டன்ட் ஸ்பீட் இருக்கு அப்படின்னா ஐ ஆல்ரெடி செட் வெலாசிட்டி அப்படிங்கிறது என்னது, வெலாசிட்டி இஸ் அ வெக்டார். ஒரு
வெக்டார் அப்படிங்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு மேக்னிடியூடும் இருக்கும், அதுக்கப்புறம் என்ன இருக்கும் பசங்களா, நம்மளுக்கு டைரக்ஷனும் இருக்கும். ஸோ எனக்கு மேக்னிடியூட் மாறல, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகல அப்படின்னா அது என்னது, தட் இஸ் யோர் கான்ஸ்டன்ட். கரெக்டா, மேக்னிடியூட் சேஞ்ச் ஆகல அப்படின்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா அதை நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம், அதையும் நம்ம வெக்டார் குவான்டிட்டின்னு தான் சொல்றோம். மேக்னிடியூட் மாறல, 5 5 5னே இருக்கு, ஆனா டைரக்ஷன் மட்டும் மாறிக்கிட்டே இருக்கு. திஸ் இஸ் த பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் ஃபார் யுவர் யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன், ரைட்? அப்ப இந்த மாதிரி இருந்தாலும் அது என்னதான் நம்மளுக்கு, அது வந்து நம்மளுக்கு வந்து யூனிஃபார்ம் சர்க்குலர் மோஷன் தான். இதுவும் பாசிபிள், இதுவும் வெக்டார் குவான்டிட்டியில தான் வரும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸ்பீட் அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கேலார் குவான்டிட்டி, பட் வெலாசிட்டி இஸ் a வெக்டார் குவான்டிட்டி. புரிஞ்சுதா? ஸ்பீட் வந்து மாறல. அப்ப இந்த மேக்னிடியூட் இருக்கு இல்லையா, இதை நம்ம வந்து ஸ்கேலார்னு தான் கன்சிடர் பண்ணுவோம். ஏன்னா கான்ஸ்டன்டா இருக்குல்ல, வெறும் நம்பர் மட்டும் தானே இருக்கு, நம்பர் மட்டும் தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இதை நம்ம என்னன்னு பண்ணுவோம், ஸ்கேலார் அப்படிங்குவோம். ஸோ அப்போ ஸ்பீட் அப்படிங்கிறது என்னது, இட்ஸ் a ஸ்கேலார் குவான்டிட்டி. நம்மளோட வெலாசிட்டி அப்படிங்கிறது இட்ஸ் a வெக்டார் குவான்டிட்டி. ஓகே, இப்போ உங்களுக்கு கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ the next unit is motion in straight line. ஓகேவா? ஸோ straight line and plane ரெண்டுமே கம்பைன் பண்ணி இருக்கு பசங்களா, கவனமா கவனிச்சுக்கோங்க. ஓகே, the acceleration of a moving body can be found from. ஓகேவா? ஸோ ஆக்சிலரேஷன் வந்து எதுல கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஏரியா அண்டர் த வெலாசிட்டி டைம் கிராஃப், ஏரியா அண்டர் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப், ஸ்லோப் ஆஃப் அ வெலாசிட்டி டைம் கிராஃப், ஸ்லோப் ஆஃப் த டிஸ்டன்ஸ் டைம் கிராஃப். ஓகே, அண்ட் இட் இஸ் அ வெரி டபரா கொஸ்டின். அதோட கரெக்ட் ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா வெலாசிட்டி ஆக்சிலரேஷன் எடுத்தோம் அப்படின்னா அது ரெண்டுத்துக்கும் கிராஃப் வரைஞ்சோம் அப்படின்னா, பிகாஸ் v by t is equal to a, அப்போ v-க்கும் t-க்கும் கிராஃப் வரைஞ்சோம்னா அதோட ஸ்லோப் என்னது, அதோட ஸ்லோப் வந்து ஆக்சிலரேஷன் ஆகத்தான் இருக்கும். ரைட், இட் இஸ் அ வெரி டபரா கொஸ்டின். தென் the next one, the circular motion of a particle with constant speed is, அதாவது ஒரு circular motion இருக்கு, அதுக்கு constant speed இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கான்ஸ்டன்ட் ஸ்பீடு தான் இருக்கு, வெலாசிட்டி எப்படி இருக்குன்னு நம்ம இன்னும் படிக்கல, ரைட்? அது இன்னும் கொடுக்கல. அப்போ இதோட பர்ஃபெக்டான ஆன்சர்னு பார்த்தீங்கன்னா பீரியாடிக் பட் நான் சிம்பிள் ஹார்மோனிக், சிம்பிள் ஹார்மோனிக் பட் நாட் பீரியாடிக், பீரியாடிக் அண்ட் சிம்பிள் ஹார்மோனிக், நெய்தர் பீரியாடிக் நார் சிம்பிள் ஹார்மோனிக். ஓகே, listen carefully. So with constant speed, இங்க உங்களுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன்ஸோட தான் கொடுத்துருக்கேன். இதோட மெட்டீரியல்ஸை நான் கிளாஸ் முடிஞ்சோடனே ஷேர் பண்ணிடுவேன் பசங்களா. நீங்க என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் யூஸ் திஸ் அண்ட் ரீட் இட் அவுட். ஓகேவா? ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ சர்க்குலர் மோஷன் கான்ஸ்டன்ட் ஸ்பீட் அப்படின்னா என்ன அர்த்தம், நம்மளுக்கு கான்ஸ்டன்டா வந்து நம்மளோட சர்க்குலர் மோஷன்ல ஆப்ஜெக்ட் வந்து இப்படி மூவ் ஆகிக்கிட்டே இருக்குமே தவிர, ஆசிலேஷன் அப்படிங்கிறது என்னது, சிம்பிள் ஹார்மோனிக் அப்படின்னா ஒரு பாயிண்ட் வச்சுட்டு முன்னாடி பின்னாடியோ இல்லை மேலையும் கீழேயுமோ போயிட்டு வரணும், அப்படி கிடையாது. ஒரு பாயிண்ட்டுக்கு அது திரும்பி வரும், ஆனா இந்த மாதிரி பண்ணிட்டு வராது. கரெக்ட் தானே? ஸோ இட் இஸ் பீரியாடிக் பட் நாட் சிம்பிள் ஹார்மோனிக். புரியுதா பசங்களா? ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, this is the next one assertion and recent up question. In projectile motion, the angle between the instantaneous velocity and the acceleration at the highest point is 180 degree. ஓகேவா? இது என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ ஒரு ப்ரொஜெக்டைல் இருக்கு, ஒரு ப்ரொஜெக்டைல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இன்ஸ்டன்டேனியஸ் வெலாசிட்டி, அதாவது இந்த ஹையஸ்ட் பாயிண்ட்ல ஆக்சிலரேஷனுக்கும் வெலாசிட்டிக்கும் இருக்கக்கூடிய ஆங்கிள் வந்து 180 டிகிரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க பசங்களா. பட் நல்லா தெளிவா யோசிச்சு பாருங்க, எப்பவுமே ஒரு ப்ரொஜெக்டைல் மோஷன்ல நம்மளோட ஆக்சிலரேஷன் எப்படி இருக்கும், கீழே பார்த்து மட்டும்தான் இருக்கும். கரெக்டா? இது எப்படி இருக்கும், நம்மளுக்கு கீழே பார்த்து மட்டும்தான் இருக்கும். ஸோ இது நம்மளோட ஆக்சிலரேஷனாக இருக்கும். கரெக்டா? அண்ட் வெலாசிட்டி, த ஹையஸ்ட் பாயிண்ட்ல வெலாசிட்டிக்கு எப்பவுமே என்ன இருக்கும், நம்மளுக்கு ரெண்டு விதமான ஹரிசாண்டல் அண்ட் வெர்டிக்கல் காம்போனன்ட் இருக்கும். அண்ட் ஹையஸ்ட் பாயிண்ட்ல நம்மளுக்கு யார் மட்டும்தான் இருப்பாங்க, ஹரிசாண்டல் காம்போனன்ட் மட்டும்தான் இருப்பாங்க. அண்ட் இது ரெண்டுத்துக்கும் நடுவில் வரக்கூடிய ஆங்கிள் என்னது, இட் இஸ் 90 டிகிரி நாட் 180 டிகிரி. இதுலயே தெரிஞ்சிச்சு assertion is wrong. Okay, assertion is wrong. At the highest point, velocity of the projectile will be horizontal direction only. இது correct. So assertion is wrong, but reason is correct. Okay, அப்ப இந்த மாதிரி எழுதி பழகுனீங்க அப்படின்னா it will be easier. So let's roll for the next question. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. If dot product and a cross product of a and b are 0, it implies that one of the vectors a and b must be null vector. ஓகேவா? அதாவது டாட் ப்ராடக்ட் அப்படின்னா என்னது, டாட் ப்ராடக்ட்டுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபார்முலாஸ் எழுதுவோம். கரெக்டா? அதுவே கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னா இப்படி ஒரு ஃபார்முலா எழுதுவோம். இந்த மாதிரி எழுதிட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுல ஏதோ ஒரு வெக்டார் நல் வெக்டாரா இருந்தது அப்படின்னா டெஃபினட்டா இது ரெண்டுமே வந்து நம்மளுக்கு என்னவாயிடும், ஜீரோ ஆயிடும். நல் வெக்டார் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் a ஜீரோ வெக்டார். ஸோ நல் வெக்டார் என்னங்கிறது தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்களே ஒழிய ஏன் அது ஜீரோ ஆகுது அப்படிங்கிறத ரீசன் சொல்லல.
கரெக்ட் தானே? ஸோ ரியலி ட்ரூ. இந்த இடத்துல என்னது நம்மளுக்கு இதுல வந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு நல் வெக்டார் இருந்தா கண்டிப்பா இது 0 ஆயிடும். ஆனா ஏன் 0 ஆகுது அப்படிங்கறத சொல்லல. பிகாஸ் அவங்க என்ன பண்ணியிருந்திருக்கணும், ரீசன்ல இது நல் வெக்டாரா இருக்கிறது மட்டும் இல்லாம இந்த இடத்துல காஸ் அண்ட் சைன் வந்து நம்மளுக்கு அஃபெக்ட் பண்ணக்கூடாது, அப்படி இருந்தா தான் நம்மளுக்கு அது 0 ஆகும் அப்படிங்கிற மாதிரி they have to give some explanation. கரெக்ட் தானே? we are not bothering cos and sin என்னவா இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற மாதிரி they have to say something. ஆனா அவங்க எதுவுமே கொடுக்கல. இது ரெண்டுமே கரெக்ட். ஆனா இதுக்கு இது எக்ஸ்பிளனேஷன் கிடையாது, ரீசன் கிடையாது. ஓகே, ஸோ கரெக்டான ரீசன் கிடையாது. புரியுதா? அதைத்தான் இங்கேயும் உங்களுக்கு எழுதியிருக்கு, ஒரு டைம் படிச்சு பாருங்க பசங்களா. புரிஞ்சுதா? இஃப் ஏ அண்ட் பி ஆர் நாட் நல் வெக்டார்ஸா இல்லை அப்படின்னா அது என்னவா இருக்கும், சைன் அண்ட் காசு வச்சு கூட அது 0வா இருந்திருக்கும். ஓகேவா? ஸோ சைன் அண்ட் காசை வச்சு கூட அது 0வா இருந்திருக்கு. ஏன்னா காஸ் 90 அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக 0 ஆயிடும். அப்போ 0 ஆகிறதுக்கு நல் வெக்டாரா இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. சைனும் காசும் வச்சு தான் வந்து நம்ம வந்து 0 பண்றோம். ரைட்டா? அண்ட் திஸ் இஸ் த மேஜர் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் யூ பீப்புள் ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். Okay, but it cannot be possible, so it is essential that one of the vector must be null vector. அப்ப அவங்க ரீசன்ல என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சைன் அண்ட் காஸ் வந்து அதில் அஃபெக்டிங் ஏரியால இருக்கு. சைன் அண்ட் காஸ்ட்ல வந்து நம்ம 0 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா சைனும் காசும் ஒரே ஆங்கிள் 0 ஆகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால இது நல் வெக்டாரா இருந்தா மட்டும்தான் பாசிபிள் அப்படின்னு சொல்லணுமே தவிர, நல் வெக்டார்னா 0 மேக்னிடியூட் அதனாலதான் 0 ஆயிடுச்சுன்னு சொல்லக்கூடாது. புரிஞ்சுதா? ஸோ ரீசன் அப்படிங்கிறது இப்படிதான் பில்ட் பண்ணணும். Okay, so the next unit is laws of motion. Okay va? So laws of motion பாத்தீங்க அப்படின்னா, a body of mass m hits normally to a rigid wall. Okay va? ஒரு rigid wallல ஒரு body வந்து என்ன ஆகுது, m அப்படிங்கிற மாஸ்ல வந்து முட்டுதுங்கிறாங்க with a velocity v and bounce back அப்படின்னா என்ன அர்த்தம், ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு அர்த்தம். the impulse experienced by the body is, so impulse அப்படின்னா என்ன அர்த்தம், change in momentum, right? so m into v minus v ஆக இருக்கணும். அப்போ m into v minus of minus v, ஏன்னா இந்த பக்கம் வரப்ப அது நெகட்டிவ் டைரக்ஷன்ல தானே இருக்கு. அப்போ minus of minus v, அப்போ that is m 2mv minus அப்படின்னு கிடைக்கும். 2mv பிளஸ்ன்னு தான் இருக்கும். ஓகேவா? ஸோ that will be 2mv அப்படிங்கிறது தான் கரெக்டான ஆன்சர். ஸோ ஆப்ஷன் சி இஸ் யோர் பெர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே பசங்களா, புரிஞ்சுதா? ஸோ லெட்ஸ் ரோல் ஃபார் தி நெக்ஸ்ட் கொஸ்டின். அடுத்த கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா நீட் 2022ல கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. a standing bus suddenly accelerates. இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகேவா? இந்த மாதிரி கொஸ்டின்ஸை நீங்க எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். if there is no friction, ஓகேவா, ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் between the feet of the passenger and the floor, the passenger would move back. அதாவது சடனா ஆக்சலரேட் பண்றாங்க. இதுதான் பஸ்ன்னு வச்சுக்கோங்க. இதுல நம்ம பேசஞ்சர் நிக்கிறோம். ஓகேவா? கைப்புள்ள மாதிரி நம்ம என்ன பண்றோம், வடிவேலு மாதிரி கையை பிடிக்காம நின்றுட்டு இருக்கோம். அப்ப இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனே கிடையாது, இந்த இடத்துல நம்மளுக்கு ஃப்ரிக்ஷனே இல்லைங்கிற பட்சத்துல ஓகே என்ன சொல்றாங்கன்னு பாருங்க. ஸோ the floor, அதாவது the feet of the passenger and floor, ஓகேவா, and the floor of the bus of the passenger would move back. என்ன கொடுத்துருக்காங்க, பேசஞ்சர் பின்னாடி போயிருவாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்படி முன்னாடி ஆக்சலரேட் பண்றப்ப பேசஞ்சர் பின்னாடி போயிருவாங்க, பிகாஸ் அந்த இடத்துல ஃப்ரிக்ஷன் இல்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, என்ன கேட்டா இது எப்படி நம்மளுக்கு பாசிபிளா இருக்கும், மேம் சூடோ ஃபோர்ஸ் இதெல்லாம் பாசிபிள் தானே, கரெக்ட் தானே அப்படின்னு நீங்க சொல்லலாம். பட் கிளியரா இன்னொரு டைம் வந்து யோசிச்சு பாருங்க. ஸோ ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். நம்ம டேபிள்ல ஒரு என்ன பண்றோம், ஒரு கவர் ஒன்று விரிச்சு, ஒரு துணி ஒன்று வரிச்சு என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல ஒரு வாட்டர் பாட்டில் வைக்கிறோம். அந்த துணியை நம்ம வேகமா இழுக்கிறப்ப அந்த வாட்டர் பாட்டில் என்ன பண்ணும், கீழே விழாம அப்படியே கீழே இறங்கும். கவனிச்சிருக்கீங்களா? இந்த எக்ஸாம்பிள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு கிளாத் அப்படின்னா, இதுதான் வாட்டர் பாட்டில்னா, அதை நான் வேகமா எடுக்கிறப்ப அந்த பாட்டில் என்ன பண்ணும், ஆடாம அசையாம இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் நோ ஃப்ரிக்ஷன். புரிஞ்சுதா பசங்களா? ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படிங்கிறதுக்கு இதுதான் எக்ஸாம்பிள். அப்போ ஃப்ரிக்ஷனே இல்லை அப்படிங்கிறப்ப, ஏன்னா அது சர்ன்னு வேகமாக போகுது, பிகாஸ் we are accelerating it. எசோனோ நம்ம வேகமாக எடுக்கிறப்ப அது என்ன ஆகுது, அப்படியே தான் இருக்கு. ஸோ என்ன அர்த்தம், இந்த இடத்துல பேசஞ்சர் எங்கேயும் மூவ் பண்ண மாட்டாரு, அப்படியே தான் இருப்பாருன்னு அர்த்தம். ரைட்? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க. அப்போ அசர்ஷன் இஸ் ராங். ஸோ அசர்ஷன் இஸ் ராங். கரெக்ட் தானே? அடுத்தது பாருங்க. in the absence of friction, the floor of the bus would slip forward under the feet of the passenger. கரெக்ட்? ஏன்னா இந்த பக்கம் தான் ஆக்சலரேஷன் இருக்கு. அப்ப ஃப்ரீக்வன்சி, அப்ப வந்து ஃப்ரீக்வன்சின்னு வருது பாருங்க. ஃப்ரிக்ஷன் இல்லைன்னா என்ன ஆகும், நம்மளுக்கு நம்ம ஃப்ளோர் வந்து இப்படி முன்னாடி சரக் அப்படின்னு முன்னாடி போயிடும். கரெக்ட் தானே? ஸோ த ரைட் ஆன்சர் இஸ் assertion is false but reason is true.
Reason is true. Reason is true. ஓகே, அப்ப நோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் உங்க மைண்டுக்கு வரணும். அடுத்தது பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு, when a body of mass, ஓகேவா, ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துட்டு ஒரு டயக்ராம் ஒன்று கொடுத்துட்டு இதில் என்ன பண்றாங்க, யூ பீப்புள் ஹாவ் டு ஐடென்டிஃபை த மேட்ச் த ஃபாலோயிங் அப்படின்ட்டாங்க. ஓகேவா, ஸோ நார்மல் ரியாக்ஷன் அப்படின்னா கியூ. ஸோ கியூ தான் வந்து ஏக்கு கரெக்ட். ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது என்னது, இந்த பக்கம் இருக்கக்கூடியது ஆர். ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படிங்கிறது தான் வந்து பி. அப்ப ஏக்கு டூவும் பிக்கு வந்து 3யும் எங்க இருக்குன்னு பாருங்க. ஏக்கு 2 பிக்கு 3 வந்து ஆப்ஷன் டி ல மட்டும் தான் இருக்கு. So D is your perfect answer. So D is going to be your perfect answer. Okay, so now let's roll for the next unit, work energy power. Okay, so ரொம்ப easy conceptual questions கவனிச்சுக்கோங்க. Okay, so NEET 2022 ல கேட்டிருக்காங்க, a bullet of mass m hits on a block of mass m. ஓகேவா, ஒரு புல்லட் இருக்கு. ஓகேவா, அதோட மாஸ் m. இந்த இடத்துல ஒரு என்ன இருக்கு, ஒரு பிளாக் இருக்குன்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, we are having a block. ஓகேவா, we are having a block. இந்த பிளாக்கோட மாஸ் வந்து கேபிட்டல் எம்னு கொடுத்துட்டு இது ஃபுல் எனர்ஜி இதுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா, ஸோ இங்கிருந்து இங்கே வரப்போ என்னது, கைனடிக் எனர்ஜி. இதோட ஃபுல் எனர்ஜியும் நான் மேக்ஸிமம் எனர்ஜியை நான் இங்கே டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு என்ன ரிலேஷன்ல இருந்தால் டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. ஓகே, வாட் ஷுட் பி த ரீசன். இதை நார்மலா நம்ம நியூமரிக்கல்ல சால்வ் பண்ணி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இட் வில் டேக் 1 பேஜ். ஓகே, இட் வில் டேக் 1 பேஜ். ஆனால் லாஜிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா இது ரொம்ப ஈஸி கொஸ்டின். ஏன்னா இதோட ஃபுல் கைனட்டிக் எனர்ஜியை நம்ம இங்கே கொடுக்கணும் அப்படின்னா இந்த 2 மாதம் எப்படி இருக்கணும், நம்மளுக்கு ஒன்றா இருக்கணும். பிகாஸ் நம்ம வந்து இப்போ ஒன்றும் இல்லை, நம்ம வந்து ஒரு பொருளை நகுத்துறோம், ஒரு பொருளுக்கு கைனட்டிக் எனர்ஜி பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வாங்குற அளவுக்கு இருக்குது. அதனால தான் பார்த்தீங்கன்னா பெண்டுலம்லாம் ஒரே மாதிரி பால்ஸ் பக்கத்தில் வச்சுருப்பாங்க. அப்போ தான் இதோட டோட்டல் எனர்ஜி ஃபுல்லாக இங்கே கன்வெர்ட் ஆகும், இதோட டோட்டல் எனர்ஜி ஃபுல்லாக இங்கே கன்வெர்ட் ஆகும். ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு இதில் இருந்தது அப்படின்னா என்ன ஆகும், நம்மளுக்கு மாஸ் அஃபெக்ட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா கைனடிக் எனர்ஜி நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். கரெக்ட் தானே? அப்ப மேக்ஸிமம் எனர்ஜி நம்மளுக்கு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகணும் அப்படின்னா ஸோ தட் மீன்ஸ் 2 மாஸும் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ இட் மீன்ஸ் போத் மாஸ் ஷுட் பி ஈக்குவல். ஓகே, அப்போ கொலிஷன்ல இதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் 100% திங். ஞாபகம் வச்சுக்கோங்க. இதை ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். Okay, so let's roll for the next question, that is NEET 19 ல கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. A mass m is attached to a thin wire and drilled in a vertical circle. ஓகேவா, ஒரு vertical circle இருக்கு. அந்த vertical circle நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஒரு thread ஒன்று அட்டாச் பண்ணி ஒரு வயர் ஒன்று கட்டி அதுக்கு கீழே மாஸ் ஒன்று வச்சிருக்கோங்கிறாங்க. ஓகேவா, இது இந்த டைரக்ஷன்ல இப்படி வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. சாரி, இப்படி வந்து வில் ஆகிட்டு இருக்கு. ஓகேவா, வேர்ல்பூல் அந்த மாதிரி இப்படி போய்கிட்டு இருக்கு. ஓகேவா, போயிட்டு இருக்கப்ப the wire must likely to break. எந்த இடத்துல வயர் பிரேக் ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இது A பாயிண்ட், இது B பாயிண்ட், இது C பாயிண்ட், D பாயிண்ட். கரெக்டா? இதை நம்ம குவாட்ரண்ட் வைஸா பிரிச்சோம்னா and we people know tension in D point will be equal to tension in B point and tension in A point is greater than tension in B point. ஏன்னு கேட்டீங்கன்னா இதுதான் வந்து A பாயிண்ட். இந்த இடத்துக்கு வர்றப்பதான் அது உடையறக்கு வாய்ப்பு. ஏன்னா டென்ஷன் இப்படி மேல இருக்குமா, இதோட மாஸ் இப்படி கீழே இருக்குமா, இது எல்லாத்துக்கும் டோட்டலா சம்மரைஸ் பண்ற மாதிரி சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இங்க இருக்கும். அப்ப சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ் இஸ் ஈக்குவல் டு இந்த இடத்துல என்ன ஆகும் நம்மளுக்கு, see listen, so which is T minus mg is equal to F அப்படின்னு கிடைக்கும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸ்னு கிடைக்கும். அப்ப டென்ஷன் will be equal to F plus mgன்னு கிடைக்கும். கரெக்டா? அதுவே இங்க மேல இருக்கிறதுல பாத்தீங்க அப்படின்னா எம்ஜி கீழே ஆக்ட் ஆகும், டென்ஷனும் கீழே ஆக்ட் ஆகும், சென்ட்ரிபிட்டல் ஃபோர்ஸும் நம்மளுக்கு கீழே ஆக்ட் ஆகும். கரெக்ட் தானே? அப்ப T plus mg is equal to F னு கிடைக்கும். அப்ப T is equal to F minus mg. அப்ப மைனஸ் பண்றப்ப நம்மளுக்கு கம்மி வேல்யூ கிடைக்கும், பிளஸ் பண்றப்ப அதிக வேல்யூ கிடைக்கும். அப்ப எந்த இடத்துல நம்மளுக்கு டக்குன்னு பிரேக் ஆயிடும், லோவஸ்ட் பாயிண்ட்ல அதிகமா பிரேக் ஆயிடும். So these are some of the concepts with your free body diagram. Okay, so let's roll for the next question. Next question என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்க்கலாம். It is a good question. ஓகே, ஸோ என்ன கேட்குறாங்கன்னு பாருங்க. when a firecracker, ஓகேவா, ஒரு ஃபயர் கிராக்கர் இருக்கு, எக்ஸ்ப்ளோர்ஸ் இன் மிட் ஏர். ஓகேவா, நம்ம என்ன பண்றோம், பாதி வானத்துல வந்து அது வெடிக்குது அப்படிங்கிறாங்க. அப்ப வெடிக்கிறப்ப இட்ஸ் ஃப்ராக்மெண்ட்ஸ் ஃப்ளை இன் சச் அ வே தட் தே கண்டினியூ மூவிங் இன் த சேம் பாத். அதாவது இப்படி போகுது அப்படின்னா இந்த இடத்துல வெடிக்கிறப்ப எல்லா வெடிச்ச பார்ட்டிகளும் ஒரே பாத்துல டிராவல் ஆகும் அப்படிங்கிறாங்க.
Does it make sense? அது தனித்தனியா வெடிக்கிறனால தான் நம்ம என்ன பண்றோம், அழகா we are seeing that firecracker ஓட அந்த கலர்ஸ் இதெல்லாமே வந்து நம்ம கிராக்கர்ஸ் எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஒரே டைரக்ஷன்ல டிராவல் பண்ணணும் நம்மளுக்கு எந்த சட்டமுமே கிடையாது. அப்ப assertion is merely wrong. ரைட். ஸோ அசர்ஷன் எதெல்லாம் ராங்ல இருக்கோ அதுதான் ஆப்ஷன்ல இருக்கும். ஓகேவா? ஸோ இது கரெக்டா இருக்க போறதில்ல, இதுவும் கரெக்டா இருக்க போறதில்ல, இதுவும் கரெக்டா இருக்க போறதில்ல, இது ஒன்று தான் கரெக்டா இருக்க போகுது. ஏன்னா பார்த்தாவே தெரியுது அசர்ஷன் இஸ் ராங். ஓகே, ரீசன் என்னன்னு பார்க்கலாம். ஸோ எக்ஸ்ப்ளோஷன் ஆஃப் அ கிராக்கர் அக்கர்ஸ் டியூ டு த இன்டர்னல் எனர்ஜி ஒன்லி அண்ட் நோ எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் இஸ் ஆக்டிங். பாம் வேற, இது வேற. ஓகேவா? கிராக்கர் அப்படிங்கிறது எதனால நடக்குது, நம்மளுக்கு இன்டர்னல் ஃபோர்ஸ்னால தான் நடக்குதே ஒழிய எக்ஸ்டர்னல் ஃபோர்ஸ் அதில் இது கிடையாது. அப்போ ரீசன் கரெக்ட், பட் நம்மளுக்கு என்ன இல்லை, நம்மளுக்கு assertion false. Okay, so clear இருக்கு இல்லையா? And next question. So next question is from system of particles and rotational motionல இருக்கு. ஓகே, now பாருங்க பார்க்கலாம். நீட் 2023ல கேட்டிருக்காங்க, ரீசெண்டா லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. the angular acceleration of a body moving along a circumference of a circle is, அதாவது ஒரு சர்க்கிள் இருக்கு, அதுல ஆங்குலர் ஆக்சலரேஷனை நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம்னு கேட்குறாங்க. யாரெல்லாம் பேசிக் மேக்ஸ் அட்டன் பண்ணீங்களோ அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். பிகாஸ் ஆங்குலர் ஆக்சலரேஷன் அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் அன் ஆக்சியல் வெக்டார். கரெக்டா? ஸோ ஆக்சியல் வெக்டார் அப்படின்னு ஒரு கான்செப்ட் படித்தோம். ஆக்சியல், டான்ஜென்ஷியல், ரேடியல் அப்படின்னு படித்தோம். ஸோ ஆக்சியல் வெக்டார் அப்படிங்கிறது என்னது, நம்மளோட டார்க்கு, அதுக்கப்புறம் ஆங்குலர் வெலாசிட்டி, ஆங்குலர் ஆக்சிலரேஷன் இதெல்லாமே வரும். அப்போ ஆங்குலர் ஆக்சிலரேஷன் எங்கே இருக்கும், நம்மளுக்கு ஆக்சிஸ் ஆஃப் த ரொட்டேஷன். அதனால தான் அது ஆக்சியல் வெக்டார் அப்படிங்கிறாங்க. We people know that is the output. That is the output. Right. So now let's roll for the next question. That is NEET 2018ல கேட்டிருக்காங்க. இது என்ன கொஸ்டின் அப்படிங்கறத படிச்சிடலாம். ஓகேவா? which of the following will not be affected? எது வந்து will not be? அப்ப இதுதான் கீவேர்டு பசங்களா, இதுதான் கீவேர்டு. will not be affected, will not be affected, will not be affected. ஓகேவா? if the radius of the sphere is increased while keeping mass constant. ஓகேவா? நம்ம மாஸை கான்ஸ்டன்டா வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம், மாஸை கான்ஸ்டன்டா வச்சுட்டு ஆரை மட்டும் இன்க்ரீஸ் பண்றப்ப இந்த இடத்துல எது வந்து நம்மளுக்கு மாறாதுன்னு கேட்டிருக்காங்க. அண்ட் வி பீப்புள் நோ ரேடியஸ் இன்க்ரீஸ் பண்ணோம்னா பிகாஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு mr ஸ்கொயர். கரெக்டா? இதான் நம்மளுக்கு ஃபார்முலா. அப்போ ஆர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகும். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக கைனட்டிக் எனர்ஜி எல்லாமே இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கைனட்டிக் எனர்ஜி ஆஃப் ரொட்டேஷன் என்னது, half m. மாசுக்கு பதிலாக என்ன பண்ணுவோம், நம்ம மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியான்னு எழுதுவோம். தட் இஸ் ஒமேகா ஸ்கொயர்னு எழுதுவோம். அப்போ டெஃபினட்டாக என்ன ஆகும், நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜியும் மாறும், ஆங்குலர் வெலாசிட்டியும் நம்மளுக்கு மாறும். ரைட்? அப்போ யார் மட்டும்தான் மாற மாட்டா, நம்மளோட ஆங்குலர் மொமெண்டம். பிகாஸ் ஆங்குலர் மொமெண்டம் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், கன்சர்வ்டாக இருக்கணும். ஆங்குலர் மொமெண்டம் நம்மளுக்கு என்னவாக இருக்கணும், கன்சர்வ்டாக இருக்கணும். புரிஞ்சுதா? ஸோ ஆங்குலர் மொமெண்டம் ஷுட் பி கன்சர்வ்ட். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பசங்களா. இது ஒரு நீட் 2017ல கேட்ட கொஸ்டின். ஓகே, இட் இஸ் அ வெரி பியூட்டிஃபுல் கொஸ்டின். ஸோ லிசன் கேர்ஃபுல்லி. விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் ஆர் கரெக்ட்? ஓகேவா? ஆர் கரெக்ட். எது கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஸோ செக் பண்ணிடுவோமா? சென்டர் ஆஃப் மாஸ் ஆஃப் அ பாடி ஆல்வேஸ் கோயின்சைட்ஸ் வித் த சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் த பாடி. இது ட்ரூ கிடையாது. எப்பவுமே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? எப்பவுமே அப்படி இருக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அடுத்தது பாருங்க, சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஆஃப் அ பாடி இஸ் அ பாயிண்ட் அபவுட் விச் த டோட்டல் கிராவிடேஷனல் டார்க் ஆன் த பாடி இஸ் 0. அதாவது சக்கரத்துல அச்சு இருக்கும் பார்த்திருக்கீங்களா, அந்த சக்கரத்தோட அச்சுல, ஓகேவா, சக்கரத்தோட அச்சு டார்க் அப்படிங்கிறப்ப தட் இஸ் யுவர் ஆக்சியல் வெக்டார், அச்சிலிருந்து வெளியே வர்றது. கரெக்ட் தானே? அந்த சர்க்கிள் சுத்துமே தவிர, கரெக்டா, அந்த சர்க்கிள் சுத்தும், அந்த வீல் சுத்தும், ஆனா அந்த அச்சாணி வந்து சுத்தாது. பார்த்துருக்கீங்கல்ல? அப்போ சென்டர் ஆஃப் கிராவிட்டி அந்த இடத்துல என்ன இருக்கும், சென்டர் ஆஃப் கிராவிட்டினா ஒரு பாடியோட சென்டரில் இருக்கும். ஓகேவா? அப்படி இருக்கிறப்ப அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி என்ன பண்ணாது, அந்த டோட்டல் டார்க் அதில் வந்து என்னவாக தான் இருக்கும், நம்மளுக்கு 0வாக தான் இருக்கணும். அதை சுற்றி தான் வந்து எல்லாமே ரொட்டேஷன் இட்டேஷன் எல்லாமே அதை சுற்றி தான் பண்ணுமே ஒழிய அது பண்ணாது. அது பண்ணாது. இப்போ ஒரு டிஸ்க் இப்படி நம்ம பிடிச்சிட்டு நம்ம இப்படி எல்லாம் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி எல்லாம் சுற்றுறோன்னா இந்த இடம் நம்மளுக்கு சுத்தாது, பேலன்ஸ் இருக்க எல்லா இடமும் சுற்றும். ரைட்? ஸோ தட் இஸ் வாட் ஹேப்பனிங் ஹியர். அப்போ பி தான் கரெக்ட் ஆன்சர். எங்கே பி இருக்கோ அதான் கரெக்டு. ஸோ ஏ தப்புன்னு நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ ஏசி கிடையாது, இது ரெண்டுத்துல தான் ஏதோ ஒன்று. சி படிக்கலாம். அ கப்புள் ஆஃப் பாடி ப்ரொடியூஸ் போத் டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷனல் மோஷன் இன் அ பாடி. அ கப்புள் ஆன் அ பாடி,
கப்புள்னா என்னது? 2 ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுறது. எஸ் ஆர் நோ? நம்ம ஸ்டியரிங் வீல் மாரி நம்ம எடுத்துட்டு வரது. அதுல டிரான்ஸ்லேஷனல் ரொட்டேஷன் 2மே ப்ரொடியூஸ் ஆகுமா? இட்ஸ் அ புல்ஷிட். அடுத்தது பாருங்க என்ன குடுத்துருக்காங்கன்னா, அப்ப டி தான் கரெக்ட்டான ஆன்சர். ஸோ இதுலயே நம்ம எடுத்துட்டு வந்துட்டோம். ஆப்ஷன் டி இஸ் அ பெர்ஃபெக்ட் ஒன் அப்படின்னு. அப்ப இங்க கவனிங்க. என்ன குடுத்துருக்காங்கன்னு பாருங்க. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் கிரேட்டர் தேன் 1. மெக்கானிக்கல் அட்வான்டேஜ்னா என்னது? ஸோ மெக்கானிக்கல் அட்வான்டேஜ் இஸ் நத்திங் பட் லோட் டிவைடட் பை எஃபோர்ட். லோட் டிவைடட் பை எஃபோர்ட். இது கிரேட்டரா இருந்தது அப்படின்னா, நம்ம சின்ன எஃபோர்ட் குடுத்தாவே நம்ம ஒரு லார்ஜ் இத வந்து நம்ம என்ன பண்ணிற முடியும்? நம்ம அசைச்சிற முடியும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் இஸ் ட்ரூ. ஏன்னா கிரேட்டர் தேன் 1 இருக்கு அப்படின்னா என்ன ஆகும்? லோட் நம்மளுக்கு சின்ன எஃபோர்ட் குடுத்தாலே நம்மனால வந்து லோட நகர்த்திற முடியும். ஓகே. ஸோ பசங்களா, திஸ் இஸ் அனதர் ஒன் இம்பார்ட்டன்ட் கான்செப்ட். மறந்துடாதீங்க. ஒன் ஷாட் பார்த்தவங்களுக்கு இது கிளியரா இருக்கும். யாரெல்லாம் ஒன் ஷாட் பார்த்துட்டு வந்தாங்களோ உங்களுக்கு கிளியரா இருக்கும். Okay, so now let's roll for the last unit in your first volume of 11th standard, that is gravitation. Okay, gravitation la enna kekkranga nu parunga. This is NEET 2022 la keta question. The escape velocity of a body on a earth's surface is 11.2 meter per second. அப்ப நார்மலா escape velocity ங்கிறது என்னது? 11.2 meter per second அப்படிங்கறத அவங்க கொடுத்துட்டாங்க. ஓகேவா? if the same body is projected upward with the velocity of, இப்போ நம்ம என்ன பண்றோம்? நம்ம ஒரு புது வெலாசிட்டியில அதே பாடியை வந்து நம்ம 22.4 கிலோமீட்டர் per second அப்படிங்கிறதுல நம்ம என்ன பண்றோம்? நம்ம வந்து லான்ச் பண்றோம். ஆனா இவ்வளோ கொடுத்தாவே போதும். ஆனா நம்ம அடிஷ்னலா கொடுத்து நம்ம வந்து லான்ச் பண்றோம். அப்படி லான்ச் பண்றப்ப ரொம்ப தூரத்துல ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சென்டர் ஆஃப் எர்த்ல இருந்து ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல அதோட வெலாசிட்டி என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ வாட் வி ஹாவ் டு டூ? வி ஹாவ் டு டூ ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் அட் அந்த லாஸ்ட் மொமெண்ட்ல ஒரு இன்ஃபைனைட் டிஸ்டன்ஸ்ல அது என்ன அப்படின்னு பார்க்கணும். ஓகே. ஸோ ஹியர் இட் இஸ் அ வெரி சிம்பிள் ஃபார்முலா. அப்போ வி என்னன்னு கண்டுபிடிக்கணும் அட் டிஸ்டன்ஸ். ஸோ வி வில் பி ரூட் ஆஃப் u square minus v square. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. அப்ப என்ன ஆகும் நம்மளுக்கு? 22.4 the whole square minus இந்த இடத்துல 11.2 the whole square அப்படின்னு கிடைக்கும். அப்ப இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணோம் அப்படின்னா 11.2 root 3 அப்படின்னு கிடைக்கும். ஆப்ஷன் D is your perfect answer. ஆப்ஷன் D is your perfect answer. ஏன்னா we people know end of the day அந்த இடத்துல கைனடிக் எனர்ஜி தான் இருக்கும். ஏன்னா அதுதான் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட். ஏன்னா ஸ்டார்டிங் அண்ட் இனிஷியல் பொசிஷன்ஸ்ல கைனடிக் எனர்ஜி ஷுட் பி ஹையர். அப்பதான் வந்து என்ன ஆகும்? நம்மளுக்கு டிராவல் பண்ண முடியும். ரைட்? ஸோ தட் இஸ் வாட் வி ஆர் டூயிங் ஓவர் ஹியர். ஸோ ஸ்டார்டிங்ல நம்மளுக்கு கைனடிக் எனர்ஜி இஸ் இம்பார்ட்டன்ட். அப்பதான் நகரும். ரைட்? போக போக தான் பொட்டென்ஷியல் எனர்ஜி பில்டப் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த கொஸ்டின். Now let's roll for the next question, that is NEET 2022 ல கேட்ட இன்னொரு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சில பேர் சொல்லுவாங்க கிராவிடேஷன்ல இருந்து கொஸ்டின்ஸ் கேட்கறத ஸ்டாப் பண்ணிட்டாங்க, நிறுத்திட்டாங்க, கம்மி பண்ணிட்டாங்க அப்படின்லாம் நிறைய பேர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து உண்மை கிடையாது பசங்களா. பாருங்க எத்தனை கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு. ஸோ டோன்ட் அண்டர் எஸ்டிமேட் இட். Okay, now assuming that the earth to be a sphere of uniform density uniform இருக்குன்னு சொல்லிட்டாங்க. density uniform ஆக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு its acceleration due to gravity acting on a body is, அப்ப g வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? increases with increasing altitude. அப்ப வேரியேஷன் ஆஃப் g கேக்குறாங்க பசங்களா. இதுதான் நம்ம எர்த் அப்படின்னா வெளியே இருக்க ஜூபிட்டர், நம்மளோட வீனஸ் இதெல்லாம் வந்து நம்ம பூமி மேல இடிச்சிருதா? கிடையாது. அப்ப தூரம் ஆக ஆக என்ன ஆகுது? நம்மளுக்கு ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி கம்மி ஆகுது. எஸ் ஆர் நோ? ஆக்சலரேஷன் டியூ டு கம்மி ஆகுது. அப்ப பக்கத்துல வர 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 வரதான் என்ன ஆகுது? நம்மளுக்கு இந்த இடத்துல எர்த்துக்கு பக்கத்துல வர 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 மட்டும்தான் நம்ம ஆக்சலரேஷன் அதிகமாகுது. அதனாலதான் நம்ம பூமியை நோக்கி கீழே விழுந்துடுறோம். புரிஞ்சுதா? பக்கத்துல இருக்கிறப்ப மட்டும்தான் ஆக்சிலரேஷன் என்ன ஆகுது? இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெப்த் அப்படிங்கறதா கரெக்டான ஆன்சர். இன்க்ரீசஸ் வித் இன்க்ரீஸ் இன் டெப்த் அப்படிங்கறதா பக்காவான ஆன்சர். ஓகே, so let's roll for the next question, that is இன்னொரு question assertion and recent type. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. A body loses weight when it is at the center of the earth. Okay, reason, at the center of the earth g is equal to 0, therefore weight is equal to mg is equal to 0. வெரி சிம்பிள். ஏன்னா சென்டர் கிரஸ்ட்டுக்கு போயிட்டோம் அப்படின்னா நம்மளோட கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் 0. அப்போ கிராவிடேஷனல் ஆக்சிலரேஷன் 0வா இருந்துச்சு அப்படின்னா வெயிட் ஃபோர்ஸ் நம்மளுக்கு என்னது? m into g. அப்போ m into g அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்? 0 ஆகிடும். ஸோ அசர்ஷன் இஸ் கரெக்ட். இதை எக்ஸாக்டாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி தான் ரீசனும் இருக்கு. ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் அ பர்ஃபெக்ட் ஒன். ஸோ ஆப்ஷன் ஏ இஸ் யோர் பர்ஃபெக்ட் ஒன்.
புரியுதா பசங்களா? கிளியரா இருக்கா? ஓகே, சாட்ல எல்லாம் ஒரு யோ போடுங்க. இது ரெக்கார்டட் வீடியோ அப்படிங்கறதுனால என்ன பண்ணிடக்கூடாது, நீங்க வந்து டல்லா ஃபீல் பண்ணிடக்கூடாது பசங்களா. கொஸ்டின்ஸ் ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கரெக்டான்னு செக் பண்ணுங்க. ஓகேவா? வீடியோவை பாஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ணிட்டு கரெக்டான்னு செக் பண்ணுங்க. Okay, so the mechanical properties of solid, the mechanical properties of solid. ஓகேவா? so the mechanical properties of solidல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாருங்க. so NEET 2019ல கேட்டிருக்காங்க. NEET 2019ல கேட்டிருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a stress and strain curves are drawn for two different materials x and y. stress strain graph வரையறாங்க ரெண்டு மெட்டீரியலுக்கு x and y க்கு. ஓகேவா? it is observed that the ultimate strength point and the fracture point are very close with to each other for x material. x material என்ன இருக்கு நம்மளுக்கு, நம்மளோட பாயிண்ட் du eu ரொம்ப பக்கத்துல இருக்கு அப்படின்னு அர்த்தம் சொல்லியிருக்காங்க. அதுவே yக்கு எப்படி இருக்கா, ரெண்டு தூரமா இருக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்ப இதுல எது டக்டைல் எது பிரிட்டில்னு கேக்குறாங்க. பிரிட்டில்னா டக்குன்னு நொறுங்கிறது. இது ரெண்டு பக்கத்துல இருக்கு அப்படின்னா இந்த ரீஜன் ரீச் ஆன உடனே டக்குன்னு ஃப்ராக்சர் பாயிண்ட் ரீச் ஆயிடும். டக்குன்னு ஃப்ராக்சர் பாயிண்ட் ரீச் ஆச்சு அப்படின்னா டக்குன்னு அது உடஞ்சிரும். அப்ப x இஸ் நத்திங் பட் யுவர் பிரிட்டில், y இஸ் நத்திங் பட் த டக்டைல். ஏன்னா டிக்கு ஈக்கு பயங்கர கேப் இருக்கு and we know the graph, it will be like this. It will be like this. So D இங்க இருக்கு அப்படின்னா E இங்க இருக்கணும். இப்படி இருந்துச்சு அப்படின்னா அது டக்டைல், உடையாதுன்னு அர்த்தம். So option B is a perfect one. Option B is your perfect one. Okay, so now let's roll for the next question. அடுத்த question பாத்தீங்க அப்படின்னா NEET 13ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. Bulk modulus of elasticity K represents the incompressibility of the material. ஓகேவா? இது எதுக்கு பல்க் மாடுலஸ் எதுக்கு ரெப்ரசென்ட் பண்ணுது, இன்கம்ப்ரெசபிலிட்டி. அதாவது நம்ம இன்கம்ப்ரெசபிலிட்டியை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்ட் தான். ஏன்னா ஒரு இடத்துக்கு மேல போச்சு அப்படின்னா திரும்ப அது வந்து திரும்பி பேக்கே வராது. அப்ப இதெல்லாம் எதை தான் ரெப்ரசென்ட் பண்ணுது, கம்ப்ரெசபிலிட்டி எக்ஸ்பேண்டபிலிட்டி இதை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுது. ஸோ கரெக்ட். அதுக்கப்புறம் என்ன ரீசன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. த பல்க் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி இஸ் ப்ரொபோர்ஷனல் டு த சேஞ்ச் இன் ப்ரெஷர். கரெக்ட். ஸோ பல்க் மாடுலஸ் வந்து நம்மளுக்கு எதுக்கு ஈக்குவலா இருக்கும், நம்மளுக்கு சேஞ்ச் இன் ப்ரெஷருக்கு ஈக்குவலா இருக்கும். ஞாபகம் இருக்கா? ஸோ இது ரெண்டும் வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். இதுவும் கரெக்ட், இதுவும் கரெக்ட். பட் இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஈக்குவலான அசர்ஷனா, இது ரெண்டும் ஒன்னோட ஒன்று ஈக்குவலான ரீசனா, அசர்ஷன் அந்த இன்கம்ப்ரெசபிலிட்டியை ஒர்க் பண்றதுக்கு இதுதான் காரணமா அப்படின்னு கேட்டா அதுதான் காரணம். ஏன்னா இன்கம்ப்ரெசபிலிட்டி, ஏன்னா ப்ரெஷர் அதிகமாச்சு ப்ரெஷர் கம்மியாச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஆப்ஜெக்டோட ஷேப் மாற ஆரம்பிக்கும். எஸ் ஆர் நோ? அப்போ கம்ப்ரெசபிலிட்டியை பற்றி தான் நம்ம படிக்கிறோம். அப்போ இன்கம்ப்ரெசபிலிட்டி இதெல்லாம் எதை பொறுத்து இருக்கு, நம்மளோட ப்ரெஷர் வேரியேஷன்ஸை பொறுத்து இருக்கு. எஸ் ஆர் நோ? அப்போ assertion and reason are correct and assertion is a correct explanation for the reason. ஓகேவா? ரீசன் வந்து பக்காவான ஒரு எக்ஸ்பிளனேஷன். Now, let's roll for the next question, that is இன்னொரு assertion and reason type. Strain is unitless quantity, strain is equivalent to the force. எப்படி force அப்படிங்கிறது வந்து யூனிட் இருக்கிற ஒன்று, strain அப்படிங்கிறது யூனிட் இல்லாத ஒன்று. அப்போ எப்படி இது ரெண்டும் கரெக்டாக இருக்கும்? ஸோ assertion is correct but reason is incorrect. அப்படி ஒன்று இல்லவே இல்லை. ஏன்னா strain வந்து change in length with respect to length. கரெக்டு தானே பசங்களா? ஸோ strain அப்படிங்கிறது del L divided by L தான். ரைட். So now let's roll for the next unit, that is mechanical properties of fluid. Mechanical properties of fluid. Okay, now so let's see. So NEET 2022ல வந்து கேட்டிருக்காங்க. 2022ல வந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு பாருங்க. The correct statement about which the variation of viscosity of the fluids with increase in temperature. இதுல எது கரெக்ட்னு கேக்குறாங்க. The correct statement, இதுதான் கீவேர்ட். The correct statement. ஓகேவா? த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நார்மலாக கவனிச்சுக்கோங்க. ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னா நம்ம அதில் என்னென்ன படிப்போம், கேஸும் இருக்கும் லிக்விடும் இருக்கும். இது ரெண்டும் தான் வந்து என்னது நம்மளுக்கு ஃப்ளூயிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். கரெக்ட் தானே? அப்போ டெம்பரேச்சர் எனக்கு இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விஸ்கோசிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். யாருக்குன்னு கேட்டிங்கன்னா கேஸஸ்க்கு. அதுவே எனக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா விஸ்கோசிட்டி ஆட்டோமேட்டிக்காக குறைஞ்சிரும். யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா லிக்விட்ஸுக்கு. ஆட்டோமேட்டிக்காக யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா லிக்விட்ஸுக்கு. அப்போ இங்கே எது அந்த மாதிரி வேரி ஆகுது அப்படின்னு பாருங்க. ஸோ விஸ்காசிட்டி ஆஃப் கேஸ் டிக்ரீசஸ் கிடையாது. இது ரெண்டும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஃபார் விஸ்காசிட்டி ஃபார் கேஸ். கரெக்டாக? அப்போ இது தப்பு, இதுவும் தப்பு.
ஸோ லிக்விட் இன்க்ரீசஸ், விஸ்காசிட்டி ஆஃப் த லிக்விட் இன்க்ரீஸ் கிடையாது, ஏன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், அப்போ டி தான் கரெக்ட். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பசங்களா. யூ பீப்புள் ஹாவ் டு நோட் திஸ் இஸ் இம்பார்ட்டன்ட். இதை நோட் பண்ணி வையுங்க. ஓகே, நவ் let's roll for the next question. next question என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். நீட் 2015ல கேட்டிருக்காங்க. water rises to a height h in a capillary tube. if the length of the capillary tube above the surface of the water is made less than h, then என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு capillary tube இருக்கு. என்ன இருக்கு, ஒரு கேபிலரி டியூப் இருக்கு. அந்த கேபிலரி டியூபுக்கு ஃபர்ஸ்ட் ஹெச் அப்படின்னு ஒன்று இருக்கு. அதில் ஃபுல்லாக வாட்டர் ஃபில் ஆகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஹைட்டை குறைச்சி விடுறேன். இந்த கேபிலரி டியூபுக்குன்னு ஒரு ரேடியஸ் இருக்கு. இந்த ஹைட்டை குறைச்சி விட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும்னு கேட்குறாங்க. வாட்டர் வந்து ரைஸ் ஆகி ஓவர்ஃப்ளோ ஆகுமா, இல்லை வாட்டர் குறையுமா, இல்லை ஓவர்ஃப்ளோ ஆகாதா, என்ன ஏதுன்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கான்செப்ட் இஸ் வெரி ஈஸி பிகாஸ் மெனஸ்கஸ்ல இதெல்லாம் படிச்சிருப்போம். h.r is equal to a which is constant. அதாவது ஹெச் அப்படிங்கிறது நம்ம கேபிலரி டியூபோட ஹைட்டு, ஆர் அப்படிங்கிறது அதோட ரேடியஸ். இப்போ இது வந்து என்னது, நம்மளுக்கு இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் அது நம்மளுக்கு கான்ஸ்டண்ட்டாக தான் இருக்கணும். அண்ட் வி பீப்புள் நோ 2 into 3 is 6 and 3 into 2 is also 6. இது கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். இது எப்படி வேணால் மாறி இருக்கலாம். அப்போ நம்ம ஹைட்டை குறைச்சோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரேடியஸ் என்ன பண்ணும், நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ரேடியஸ் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன ஆகிடும், திரும்ப கான்ஸ்டன்ட் ஆகிடும். அப்போ வாட்டர் ரைஸ் ஆகி அது என்ன பண்ணாது, ஓவர்ஃப்ளோ ஆகாது. வாட்டர் ரைஸ் ஆகி அது என்ன பண்ணாது பசங்களா, நம்மளுக்கு ஓவர்ஃப்ளோ ஆகாது. அப்படியே ஜீரோ மெனிஸ்கஸ்ல அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். என்ன பண்ணும் பசங்களா, நம்மளுக்கு ஜீரோ மெனிஸ்கஸ்ல அப்படியே நின்றுகிட்டே இருக்கும். ஓகேவா, ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, பார்க்கலாம் சாம்பிள் கொஸ்டின். நெக்ஸ்ட் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப். ஸோ இன்னைக்கு லார்ட்ஸ் ஆஃப் அசர்ஷன் அண்ட் ரீசன் டைப்ஸ் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அதனால பி ஃபோக்கஸ்ட், கிளியரா படிச்சு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ நவ் what they have given அப்படிங்கறத பார்க்கலாம். The angle of contact of a liquid decreases with increase in temperature. அதாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, angle of contact. இது ஒரு சர்ஃபேஸ், இதில் ஒரு லிக்விட் இருக்கு அப்படின்னா இதோட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட் இதுதான் தீட்டா. இந்த தீட்டா வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகுமாமா, டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகிறனால. ஓகேவா, அதுக்கு ரீசன் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாருங்க. வித் இன்க்ரீஸ் இன் டெம்பரேச்சர் த சர்ஃபேஸ் டென்ஷன் ஆஃப் த லிக்விட் வில் இன்க்ரீஸ். அதாவது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நம்மளோட சர்ஃபேஸ் டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகுது, அதனால தான் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி அவங்க கருத்து சொல்றாங்க. பட் உண்மை என்னங்கிறது நம்மளுக்கு தெரியும். யாரெல்லாம் வந்து ஒன் ஷாட் பார்த்தாங்களோ அவங்களுக்கு தெரியும். பிகாஸ் லிசன் கேர்ஃபுல்லி, டெம்பரேச்சர் ஒருவேளை குறைஞ்சா அப்பதான் வந்து நம்மளோட டென்ஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ போத் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். ஓகேவா, அண்ட் லிசன், டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டும் குறைஞ்சிரும். டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆயிடும், நம்மளுக்கு ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டும் குறைஞ்சிரும். ஸோ டெம்பரேச்சர் அண்ட் நம்மளோட சர்ஃபேஸ் டென்ஷன் ஆர் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். புரிஞ்சுதா, டெம்பரேச்சர் குறையுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து நம்மளோட ஆங்கிள் ஆஃப் கான்டாக்டும் குறைஞ்சிரும். ஓகேவா, ஸோ திஸ் அப்போ assertion is right, reason is incorrect. Assertion is right, so reason is incorrect. Okay, clear இருக்கா பசங்களா? I hope it is very clear. Now let's roll for the next unit which is thermal properties of matter. Okay va, so thermal properties of matters பத்தி படிக்கலாம். It is another one super duper topic but with lots of new questions. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. ஆல் இண்டியா ப்ரீ மெடிக்கல் டெஸ்ட் 2003ல கேட்டிருக்காங்க. we consider the radiation emitted by the human body, which one of the following statement is true? எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க, எந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ தட் இஸ் கீவேர்ட். ஓகேவா, ஸோ லெசன் ரேடியேஷன் ஆஃப் அ ஹியூமன் பாடி அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கணும், எல்லா டைமும் நம்மளுக்கு வந்து ரேடியேஷன்ஸ் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேவா, ரேடியேஷன்ஸ் இல்லாமல் இருக்கவே இருக்காது. நைட் ஆனாலும் சரி காலையில் ஆனாலும் சரி நம்மளுக்கு எப்பவும் போல் ரேடியேஷன்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். அதை மானிட்டர் பண்ணுறதுக்கு நிறைய டிவைசஸ்லாம் இருக்குது. நைட்லாம் வந்து அந்த விலங்குகள் நடமாட்டத்தை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்காக நிறைய வந்து இந்த மாதிரி ரேடியேஷன் அனாலிசிஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஓகேவா, ஆல்வேஸ் வி வில் பி ஹேவிங் அ ரேடியேஷன் சின்ஸ் வி ஹேவ் டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் நைட் ஆனால் நம்மளுக்கு இல்லாமல் போயிருந்தா என்ன, அப்படிலாம் கிடையாது, ரைட்? we are not vampires, right? so definitely we will have radiations. அப்ப இங்க பாருங்க, அந்த ரேடியேஷன்ஸ் எல்லாமே நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டா கிடையாது.
ரைட். ஸோ இந்த ரேடியேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்மளால பார்க்க முடியுதா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அல்ட்ராவயலட் ரேடியேஷன் அப்படிங்கிற பட்சத்தில் அல்ட்ராவயலட்டே நம்மளுக்கு டேஞ்சர். நம்மளே அந்த டேஞ்சர் ரேடியேஷன்ஸை வந்து நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுவோமான்னு கேட்டால் கிடையாது. அப்போ நத்திங் இஸ் மேக்கிங் சென்ஸ் வித் த லாஸ்ட் ஒன். ஓகேவா? ஸோ இது இன்ஃப்ராரெட் ரீஜன். அதனால தான் இன்ஃப்ராரெட் ரீஜன் வந்து வி கேன் டிடெக்ட் வித் சம் யூசிங் சம் கிளாஸஸ் அண்ட் எவ்ரி திங். ஓகேவா? ஸோ ஆல்வேஸ் திஸ் இஸ் த மெயின் திங். அப்போ நிறைய கொஸ்டின்ஸை வந்து கான்செப்சுவலாக அட்டென்ட் பண்ணீங்க, கொஞ்சம் லாஜிக்கலாக திங்க் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஈஸியர். ஓகே, ஸோ லெட்ஸ் solve for the next question. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். அசர்ஷன் என்னன்னு கொடுத்துருக்காங்க, கவனிங்க பார்க்கலாம். The specific heat capacity is the cause of formation of land and sea breeze. ஓகேவா? ப்ரீஸ் உருவாகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு, இளங்காத்து வீசுது, அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஓகேவா? இட் இஸ் கால்ட் பை ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. The specific heat capacity of water is more than the land. ஓகேவா? செக் பண்ணிடலாமா இது கரெக்டா இல்லையாங்கிறது. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி இஸ் ரியலி ட்ரூ. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி Q is equal to mc into del T அப்படின்னு எழுதுவோம். கரெக்டா? லேண்ட் அண்ட் சி வில் ஆல்வேஸ் ஹாவ் சம் டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸ். அது நம்ம ஆல்ரெடி எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ டெஃபினட்டாக வாட் வில் ஹேப்பன், ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வந்து உண்மைதான். ஸோ திஸ் இஸ் ட்ரூ. அண்ட் த ரீசன் பார்த்தீங்க இது எதனால அப்படின்னு கேட்டிங்கன்னா, த ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி ஆஃப் வாட்டர் இஸ் ரியலி மோர் தேன் லேண்ட். ஸோ வாட்டர் வந்து எப்படி இருக்கும், லேண்டை விட அதிகமாகத்தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அந்த சேஞ்சஸ்னால தான் நம்மளுக்கு என்ன ஆகுது, காற்று வீசுது. இந்த உப்பு காற்று இதெல்லாம் வந்து வீசுறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாற்றங்களுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்பெசிஃபிக் ஹீட் மாறி இருக்கிறனால, அதுவும் வாட்டரோட ஸ்பெசிஃபிக் ஹீட் இஸ் கிரேட்டர் தேன் த லேண்ட். அதனால தான் நம்ம பக்கத்தில் போனோடனே நம்மளுக்கு அந்த உப்பு காற்று, கடலுக்கு பக்கத்தில் போனோடனே உப்பு காற்றெல்லாம் அடிக்கிறதுக்கு காரணம் இதுதான். ஓகே, ஓகே பசங்களா. ஸோ த நெக்ஸ்ட் ஒன். ஸோ த சாம்பிள் கொஸ்டின், திஸ் இஸ் அ சாம்பிள் கொஸ்டின். அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இட் இஸ் அ நைஸ் கொஸ்டின். அ பீக்கர் இஸ் கம்ப்ளீட்லி ஃபில்டு வித் வாட்டர் அட் 4 degrees Celsius. இட் வில் ஓவர்ஃப்ளோ போத் ஆஃப்டர் ஹீட்டட் ஆர் கோல்டு. அதாவது ஒரு பீக்கர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 டிகிரியில் வாட்டர் வச்சுருக்காங்க. ஸோ 4 டிகிரி செல்சியஸில் இதுக்கு மேலே ஹீட் ஆனாலோ இல்லை கோல்ட் ஆனாலோ டெஃபினட்டாக அந்த இடத்துல ஓவர்ஃப்ளோ இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, there is எக்ஸ்பான்ஷன் ஆஃப் வாட்டர் பிலோ அண்ட் above 4 டிகிரி செல்சியஸ். இதான் ரீசன். நம்ம இப்ப கருத்து என்ன சொல்றாங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சு பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் வெரி ஈஸி. லிசன். 4 டிகிரி செல்சியஸ்ல தான் வாட்டரோட டென்சிட்டி பக்காவா இருக்கும். வாட்டர் வந்து அதனோட ஃபுல் டென்சிட்டியில இருக்கும். அந்த 4 டிகிரி செல்சியஸ்க்கு கீழே போனாலும் மேலே போனாலும் என்ன ஆகும்னு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு டென்சிட்டி வந்து நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகேவா? இதுக்கு மேலேயோ கீழேயோ போனோம்னா நம்மளுக்கு என்ன ஆகும், வாட்டரோட டென்சிட்டி குறைய ஆரம்பிக்கும். அண்ட் we people know density is inversely proportional to the வால்யூம். அப்போ டென்சிட்டி நம்மளுக்கு குறைய ஆரம்பிக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வால்யூம் இன்க்ரீஸ் ஆகும். வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம், ஆட்டோமேட்டிக்காக அது எக்ஸ்பேண்ட் ஆகுது அப்படின்னு அர்த்தம். ஸோ assertion and reason is correct and as a reason is the perfect explanation for the assertion. ஓகே, ஸோ இந்த மாதிரி குட்டி குட்டி கான்செப்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. நவ் வி ஆர் மூவிங் லேண்டிங் இன்டு தெர்மோடைனமிக்ஸ். ஓகே, ஸோ தெர்மோடைனமிக்ஸில் என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. இது நீட் 2022ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, a gas undergoes an isothermal process. The specific heat capacity of the gas in the processes. ஸோ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி எப்படி இருக்கும்னு கேட்குறாங்க. ஐசோதர்மல் அப்படின்னா நம்மளோட டெம்பரேச்சர் இஸ் கான்ஸ்டன்ட். ஸோ டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் we know Q is equal to mc into del T. அப்போ ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி வேணும் அப்படின்னா வந்து Q divided by m into del T அப்படின்னு கிடைக்கும். ஸோ del T அப்படிங்கிறது என்னவாயிடும், இது கான்ஸ்டன்ட் அப்படின்னா T1 minus T2 என்னது 0 ஆகும். அப்போ anything divided by 0 will be infinity. So the perfect answer is infinity. The perfect answer is infinity. Clear? The perfect answer is infinity. அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 2 cylinders A and B of equal capacity are connected to each other. ஓகேவா? ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க via a stopcock. ஓகேவா? contains an ideal gas. A contains ideal gas. ஓகேவா? ஏ கண்டெய்னர்ல ஐடியல் கேஸ் இருக்கு. ஓகேவா? ஸ்டாண்டர்ட் ப்ரெஷர் ஸ்டாண்டர்ட் டெம்பரேச்சர்ல இருக்குன்ட்டாங்க. பி கம்ப்ளீட்லி இஸ் எவாக்குவேட்டட். பில ஒண்ணுமே இல்லை. The entire system is thermally insulated. The entire system is thermally insulated. The stopcock is suddenly opened. The stopcock is suddenly opened. The process will be.
சடனா ஓப்பன் ஆயிடுச்சு. தெர்மலி இன்சுலேட்டட் அப்படின்னா ஹீட் அந்த பக்கம் இந்த பக்கம் போறதுக்கு வாய்ப்பு கிடையாது. இப்போ அது ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஹீட் ஃப்ளோ இருக்கும். அப்போ கான்ஸ்டன்டான ஹீட் ஃப்ளோ இருக்கும். அப்போ இது என்னன்னு நம்ம சொல்லுவோம்? இட் வில் பி யோர் அடியபேட்டிக் ப்ராசஸ். திஸ் இஸ் கோயிங் டு பி யோர் அடியபேட்டிக் ப்ராசஸ். ஓகே, ஏன்னா நோ ஹீட் எக்ஸ்சேஞ்ச் வில் பி ஹேப்பனிங் அது வரைக்கும். அதுவே நம்ம ஸ்டாப் கிளாக் சடனா ஓப்பன் பண்ணிட்டோம் அப்படின்னா வாட் ஹேப்பன்ஸ் அந்த இடத்துல? ஸோ யூ வில் பி ஹேவிங் அ கான்ஸ்டன்ட் ஹீட் ஃப்ளோ. ஓகேவா? ஸோ தெர்மலி இன்சுலேட்டட் அப்படிங்கிற வார்த்தை இருந்தாவே அது என்னதான் நம்மளுக்கு? அது நம்மளுக்கு அடியபேட்டிக் ப்ராசஸ் தான். ஓகேவா? That is your adiabatic process. So now let's roll for the next question. That is, the heat supplied to a system is always equal to increase in its internal energy. It doesn't make sense because நம்ம என்ன ஹீட் கொடுக்குறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா del U plus del W. இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் லா ஆஃப் தெர்மோடைனமிக்ஸ். அப்போ நம்ம கொடுக்கறதெல்லாம் இன்டர்னல் எனர்ஜிக்கு தான் போகுதுங்கிறத நம்ம எப்படி சொல்ல முடியும்? ஒன்லி வென் we know that, because ஒர்க் டன் 0 ஆனா மட்டும்தான் நம்மளால என்ன சொல்ல முடியும்? கொடுக்கறதெல்லாம் இதுக்கு தான் போகுதுன்னு சொல்ல முடியும். ஒர்க் டன் எப்போ 0 ஆகும் நம்மளுக்கு? ஸோ ஒர்க் டன் இஸ் நத்திங் பட் P into change in volume, pressure into change in volume. அப்போ change in volume 0 ஆனா மட்டும்தான் ஒர்க் டன் 0 ஆகும். ஒர்க் டன் 0 ஆனா மட்டும்தான் நம்மளுக்கு டெல் யூக்கு வந்து எல்லா ஹீட்டும் உள்ள போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். ஸோ இதுதான் அசர்ஷனோட கரெக்டான எக்ஸ்பிளனேஷன். இது ரீசன்ல இருந்துச்சு அப்படின்னா ஓகே, ரீசன்ல இல்லைன்னா ஓகே இல்லை. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தரலாம். when a system changes from one thermal equilibrium to the other, some heat is absorbed by it. இது உண்மைதான். ஆனா இதுக்கும் அசர்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? இதுக்கும் அசர்ஷனுக்கும் என்ன சம்பந்தம்? ரைட். ஸோ அசர்ஷன் உண்மைதான், பட் ஐ மீன் ரீசன் உண்மைதான், அசர்ஷன் தப்பு. ஏன்னா எல்லா நாளும் அப்படி இருக்காது. எப்போ வால்யூம் வந்து நம்மளுக்கு கான்ஸ்டன்டா இருக்கோ அப்போ மட்டும்தான். அப்போ வால்யூம் கான்ஸ்டன்ட் அப்படின்னா தட் இஸ் கோயிங் டு பி ஒரு ஐசோகோரிக் ப்ராசஸ். ஓகே, ஸோ அப்போ மட்டும்தான் இன்டர்னல் எனர்ஜிக்கு ஃபுல்லாக போகுது, இல்லாட்டி போகாது. கரெக்டா? அப்போ அசர்ஷன் இஸ் இன்கரெக்ட், பட் ரீசன் இஸ் கரெக்ட். உண்மைதான். ஸோ ஒரு ஸ்டேட்ல இருந்து இன்னொரு ஸ்டேட் தெர்மல் ஈக்குலிபிரியம் அப்படி சேஞ்ச் ஆகிறப்ப என்ன ஆகும்? நம்மளுக்கு சில ஹீட் வந்து உள்ள அப்சர்வ் பண்ணி வச்சுக்கும். தட் இஸ் ட்ரூ. தட் இஸ் ட்ரூ. அப்சல்யூட்லி ட்ரூ. ஒன் ஷாட் பார்த்தவங்களுக்கு அது தெரியும். Right. So now let's roll for the next unit, which is kinetic theory of gases. Okay. So KGT, அதாவது kinetic theory KTG க்கு வந்தாச்சு. நம்ம இப்போ அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஒரு tabular column. இந்த tabular column will be easy to those who are seen the one shot. ஓகே, இல்லாட்டி கஷ்டம். அதனால ஒன் ஷாட் தயவு செஞ்சு பாருங்க. ஓகே, now root means square value of a gas. root means square value அப்படிங்கிறது இங்கே தான் ஒரே ஒரு ரூட் இருக்கு. ஸோ ஏக்கு கியூ தான் கரெக்ட். அடுத்தது ஏக்கு கியூ எங்கெங்க இருக்கு? இது ரெண்டுத்துல மட்டும்தான் இருக்கு. ஸோ இது ரெண்டு ஆப்ஷன் கிடையாது, இது ரெண்டு மட்டும்தான். அடுத்தது ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அன் ஐடியல் கேஸ். ஸோ ப்ரெஷர் எக்ஸர்டட் பை அன் ஐடியல் கேஸ் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா 1/3 NmV மைனஸ் பவர் 2. கரெக்டா? இதுதான். அப்ப பி வந்து நம்மளுக்கு பி. அப்ப பிபி அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு சில மட்டும்தான் இருக்கு. ஸோ சி இஸ் யோர் பர்ஃபெக்ட் ஆன்சர். ஸோ சி இஸ் கோயிங் டு பி த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, yes, and these are important. இந்த மாதிரி தான் questions இருக்கும் பசங்களா conceptual typeல. okay, now NEET 2020ல கேட்டிருக்காங்க, and again this will be easy. என்ன கொடுத்திருக்காங்கன்னா the mean free path for a gas with molecular diameter d and number of density n, okay, can be expressed as option C. இதான் ஒரே ஃபார்முலா. இதை நம்ம ஒன் ஷாட்லயே படிச்சிருக்கோம். ரைட், இதை நம்ம ஒன் ஷாட்லயே படிச்சிருக்கோம். now let's roll for the next one, which is oscillation. okay, oscillation தான் வந்து நம்மளோட next topic. so NEET 2022ல கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. during simple harmonic motion of the body, the energy at the extreme position. ஸோ எக்ஸ்ட்ரீம் பொசிஷன் போயிடுச்சு அப்படின்னா இனிஷியலாக நம்மளுக்கு கைனட்டிக் எனர்ஜி மேக்ஸிமமாக இருக்கும். எக்ஸ்ட்ரீமில் கைனட்டிக் எனர்ஜி மினிமம் ஆகிடும். இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்மளுக்கு மினிமமாக இருக்கும், இங்கே பொட்டென்ஷியல் எனர்ஜி நம்மளுக்கு மேக்ஸிமமாக இருக்கும். கரெக்ட்? ஸோ அப்படி இருக்கிறப்ப த எக்ஸ்ட்ரீம் பொசிஷனில் என்ன இருக்கும்? பியூர்லி பொட்டென்ஷியல் எனர்ஜி மட்டும்தான் இருக்கும். ஓகே, நீங்க நினைக்கலாம் மேம் NEET 2022 எழுதினவங்க எல்லாம் லக்கி பேட்ச் மேம், இப்படி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு. யூ வில் ஆல்சோ பி அ லக்கி பேட்ச் இஃப் யூ ஆர் ஃபாலோயிங் எவ்ரிதிங் பர்ஃபெக்ட்லி அண்ட் சின்சியர்லி. ஓகே, அடுத்தது பாருங்க. ஸோ NEET 2022ல கேட்டிருக்காங்க, ஐடென்டிஃபை த
function which represents the non-periodic motion. Already நம்ம வந்து என்ன படிச்சிட்டோம்? We have studied graphs. அப்போ ஆட்டோமேட்டிக்கா இது மட்டும்தான், because non-periodic அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் keyword non. எது periodic இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ exponentials are not periodical. So this is the graph. Okay, so let's roll for the next question. இன்னொரு வந்து assertion and reason type questions இருக்கு, பார்த்தரலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு பாருங்க. All oscillatory motions are necessarily periodical motion, but all periodical motions are not oscillatory. True, 100% true. அதுக்கு reason என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, simple pendulum is an example for oscillatory. அப்ப ரெண்டுமே கரெக்ட் தான், ஆனா எக்ஸ்பிளனேஷன் கிடையாது. ரெண்டுமே அதோட வாக்குல கரெக்ட் தான். கரெக்டா அதோட வாக்குல கரெக்ட் தான், ஆனா வந்து கரெக்டான எக்ஸ்பிளனேஷன் இல்ல. எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும்னா எப்படி கொடுத்துருக்கணும்? ஏன்னா பீரியாடிக் மோஷன் அப்படிங்கிறது முன்னாடியும் பின்னாடியும் போயிட்டு வரக்கூடியது, ஆனா பீரியாடிக் மோஷன் அப்படிங்கிறது அந்த மாதிரி இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே ஓகே, அசர்ஷனுக்கு ஏத்தாப்புல ரீசன் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா இங்க அப்படி கொடுக்க கிடையாது. Okay, so the last topic for today's session is that is waves. இதோட நம்ம என்ன பண்ண போறோம்? 11th topic வந்து wind up பண்ண போறோம் பசங்களா. Next non-numerical sessionல purely we will be focusing on 12th. Okay, and that will be a live. Okay, so நம்மளோட waves என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம், which is NEET 2013ல கேட்டிருக்காங்க. If we study the vibration of a open pipe at both ends. ஓப்பன் பைப் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஓப்பன் பைப் அப்படின்னா F is equal to V divided by 2L. இதுதான் ஓப்பன் பைப். கரெக்டா? இது 1 and fixedக்கு ஈக்குவலாக இருக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரிங்குக்கும் இதுக்கும் இதுதான் கனெக்ஷன். இதை கொடுத்துட்டு which of the following statement is not trueனு கேட்டிருக்காங்க. எது உண்மை கிடையாதுன்னு கேட்டிருக்காங்க. One end will be the antinode. Open end will be the antinode. Antinode இருக்கிறனால தான் அது ஓப்பன் end. அப்போ இதுவும் கரெக்ட் தான். Odd harmonics of the fundamental frequencies will be generated. டெஃபினட்டா இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இது என்னது? நம்மளுக்கு ஆட் ஹார்மோனிக்ஸ் மட்டும்தான் நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு என்ன ஹார்மோனிக்ஸ் மட்டும்தான் கொடுக்கும்? ஆட் ஹார்மோனிக்ஸ். எஃப், 3F, அதுக்கப்புறம் 5F, இந்த மாதிரி தான் போய்கிட்டே இருக்கும். ஸோ அதுவும் கரெக்ட் தான். ஆல் ஹார்மோனிக்ஸ் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ஃப்ரீக்வன்சி வில் பி ஜெனரேட்டட். Okay, so all harmonics of the fundamental frequency will be generated. எல்லா ஹார்மோனிக்ஸுமே ஜெனரேட் ஆகும். கரெக்ட் தான். எல்லா ஹார்மோனிக்ஸுமே நம்மளுக்கு என்ன ஆகும்? ஜெனரேட் ஆக ஆரம்பிக்கும். கரெக்ட், ரைட். இதுல மட்டும் தான் நம்மளுக்கு வந்து செகண்ட் ஹார்மோனிக்ஸ் இருக்காது. எதுல மட்டும் நம்மளுக்கு செகண்ட் ஹார்மோனிக்ஸ் இருக்காது? க்ளோஸ்ட் எண்ட்ல மட்டும் நம்மளுக்கு செகண்ட் ஹார்மோனிக்ஸ் இருக்காது. அது ரைட். ரைட், இவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. the pressure change will be maximum at both end. Listen, இது ஆன்டினோட். ஆன்டினோட்ல ப்ரெஷர் எப்பவுமே மினிமமாக இருக்கும். நோடுல மட்டும்தான் ப்ரெஷர் மேக்சிமமாக இருக்கும். அப்ப இதுதான் நாட் கரெக்ட். மீதி இருக்கிறது எல்லாமே கரெக்ட். இதுதான் வந்து நம்மளுக்கு என்னது? இதுதான் வந்து நம்மளுக்கு நாட் கரெக்ட். ஓகேவா? So let's roll for the next question, which is All India Pre-Medical Test 2006ல கேட்டிருக்காங்க. Which one of the following statement is true? எது உண்மை அப்படின்னு கேட்டிருக்காங்க. Both light and sound waves in the air are transverse. Bullshit. ஏன்னா ட்ரூ தான் கேட்டிருக்காங்க. அப்ப இது கிடையாது. அடுத்தது, the sound wave in the air are longitudinal while the light waves are transverse. ஏர்ல மட்டும்தான் அப்படி இருக்குமா என்ன? ஏர்ல மட்டும்தான்? எஸ், because sound waves அப்படிங்கிறது என்னது? it is a compression and rarefaction thing. pressure and density changeனால தான் நம்மளுக்கு sound waves உருவாகுது. light வந்து it is a transverse wave. electrical field and magnetic fieldக்கு நடுவுல oscillate ஆயிட்டே வருது. right? so B is a பக்கா true one. அடுத்தது, both light and sound waves in the air are longitudinal. again another one bullshit option. both light and sound waves can travel and wake up. அரை தூக்கத்துல கிளாஸ் கவனிச்சவங்க கூட இந்த ஆன்சர்ஸ் எல்லாம் சூஸ் பண்ண மாட்டாங்க. So B is your perfect answer. Now let's roll for the next question, that is your 39th question, assertion and reason type. என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். Compression and rarefaction involve changes in density and pressure. Correct. Reason: when particles are compressed, the density of the medium increases. When they are rarefied, density of the medium decreases. கரெக்ட் தான். அதாவது ரீசனும் கரெக்ட் தான். கரெக்டா? ஸோ ரீசனும் கரெக்ட் தான், எல்லாம் கரெக்ட் தான். ரைட்? ஏன் அப்படின்னு கேட்டாங்கன்னா, கம்ப்ரெஷன் அப்படிங்கிறது எப்போ நடக்கும்? நம்மளுக்கு டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா நடக்கும். ராரிஃப்ராக்ஷன் எப்போ நடக்கும்? நம்மளுக்கு டென்சிட்டி கம்மியாச்சு அப்படின்னா நடக்கும். ரைட்? ஸோ திஸ் இஸ் அ பர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன். அடுத்தது,
Solids can support both longitudinal and transverse wave, but only longitudinal waves can propagate through waves, through gases. Right. This is 100% true. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாலிட்ல வந்து நம்மளுக்கு லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ், அதுக்கப்புறம் டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் 2மே வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இருக்கும். ஓகேவா? சப்போர்ட் பண்ணும். சப்போர்ட் பண்ணும். ஆனா, சாலிட் வழியா என்ன டிராவல் பண்ண முடியாது? நம்மளோட டிரான்ஸ்வர்ஸ் வேவ் டிராவல் பண்ண முடியாது. ரைட்? ஸோ அதனால தான் நம்மளுக்கு ரூம் எல்லாம் இருட்டா இருக்கு. அதனால தான் நம்மளுக்கு என்ன இருக்கு? ரூம் எல்லாம் இருட்டா இருக்கு. பிகாஸ் ஈவன் டிரான்ஸ்வர்ஸ் வேவுக்கு வந்து அந்த எப்படி இருக்கணுமாமா, நம்மளுக்கு கொஞ்சம் ரிஜிடான ஒரு இது இருக்கணுமாமா. கொஞ்சம் ப்ராப்பர்ட்டீஸ் ஆஃப் ரிஜிடிட்டி இருக்கணுமாமா. ஓகேவா? அப்பதான் வந்து அது என்ன பண்ணும்? இட் கேன் டிராவல். பட் லாங்கிட்யூட்னல் வேவ்ஸ் எங்க இருந்தாலும் இருக்கும். ஒரு நம்ம புகமூட்டமா இருக்கிற இடத்துல நம்ம கத்தி பேசினோம்னா ஒருத்தங்களுக்கு கேட்கும். ஆனா புகமூட்டமா இருக்கிற இடத்துல, ரொம்ப கேஸஸா இருக்கிற இடத்துல லைட் வரக்கூடிய வீதம் ரொம்ப கம்மியா இருக்கும். ரைட்? டிரான்ஸ்வர்ஸ் வேவ்ஸ் ப்ரொபகேட் ஆகிறது வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கும். ரைட்? அதை தொலைச்சிட்டு வெளியே போறது வந்து கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஓகேவா? அதனாலதான் பக்கத்துல வர வரதான் நம்மளுக்கு லைட் எல்லாம் தெரிய ஆரம்பிக்கும். தூரத்துல இருக்கிறப்பவே நம்மளுக்கு புகமூட்டத்துல எதுவும் தெரியாது. ரைட்? ஸோ இன்டென்சிட்டி அதிகமா இருக்கு அப்படி இப்படிங்கிறதெல்லாம் அதெல்லாம் வேற கதை. பட் ஜென்ரலைஸ்டா பாக்குறப்ப இதுதான். Okay, for the propagation of transverse waves, medium must also necessarily have the property of rigidity. கொஞ்சமாச்சு அது கொஞ்சம் ரிஜிடா இருக்கணும். கொஞ்சமாச்சு property of rigidity அது வச்சிருக்கணும். Okay, ma'am. So assertion is true, reason is true, and perfectly explained. Assertion is true, reason is true, they are perfectly explained. ஓகே, ஸோ பசங்களா, that's it. நம்ம என்ன பண்ணியாச்சு? நம்ம 11th நான் நியூமரிக்கல் செஷன்ஸ், அதாவது மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் டைப் கொஸ்டின்ஸை வந்து நம்ம முடிச்சிட்டோம். இதை நீங்க என்ன பண்ணிடலாம்? இதை நீங்க திரும்பவும் இன்னொரு டைம் வந்து ரிவைஸ் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் பி ஹெல்ப்ஃபுல். ஓகே, ஸோ நம்ம Xylem ஃபேமிலி இப்போ புதுசா நிறைய பேட்சஸ் லான்ச் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பேட்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தலை பேட்ச். ஓகேவா? ஸோ தலை பேட்ச் அப்படிங்கிறது கரண்டா 11th போற பசங்களுக்கான பேட்ச். பியூரா ஆன்லைன் பேட்ச், உங்களோட ஸ்கூல் டைமிங்க்கு ஏத்தாப்புல டிசைன் பண்ணியிருக்கு. இது May 20th ஸ்டார்ட் பண்றோம் பசங்களா. யாரெல்லாம் நீட்டா ஒரே அட்டெம்ப்ட்ல நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அவங்கெல்லாம் யூ கேன் யூஸ் திஸ் பேட்ச். ஓகே, அண்ட் இங்க நாங்க எல்லாரும் தான் கிளாஸ் எடுப்போம். ஓகேவா? பிசிக்ஸுக்கு நான் தான் எடுப்பேன். ஓகே, அண்ட் இது உங்களோட டோல் ஃப்ரீ நம்பர். நீங்க என்ன பண்ணிக்கலாம்? கால் பண்ணி டீடைல்ஸ் வேணும்னா கேட்டுக்கலாம். இல்லாட்டி நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயுமே லிங்க் இருக்கு. இதே மாதிரி 12th நம்ம வந்து ஒரு ஆன்லைன் பேட்ச் லான்ச் பண்ணியிருக்கோம். தட் இஸ் தளபதி. இது ஃப்ரெஷர்ஸ் பேட்ச். இது April 29th ஸ்டார்ட் ஆகுது. இவங்கெல்லாம் ஒரே அட்டெம்ப்ட்ல நீட் கிளியர் பண்றதுக்கான எல்லா சப்போர்ட்டுமே இங்க கொடுக்கப்படும். ஓகே, இதுவும் பியூர் ஆன்லைன். நாங்க இங்க எல்லாருமே கிளாஸ் எடுப்போம் அக்கார்டிங் டு யுவர் ஸ்கூல் டைமிங்ஸ். ஓகேவா? ஸோ ஜென்ரலைஸ்ட் ஸ்கூல் டைமிங்ஸ்க்கு ஏத்தாப்புல வி ஆர் டிசைனிங் த கோர்சஸ். அண்ட் நவ் the next batch is நம்ம வெற்றி ஆன்லைன் பேட்ச். இது பியூர் ரிப்பீட்டர்க்கான பேட்ச். ஓகேவா? ஸோ ரிப்பீட் பண்ணணும் அப்படின்னு யாராச்சும் என்ன இருக்கு அப்படின்னா யூ பீப்புள் கேன் ரெஃபர் திஸ் அண்ட் யூஸ் திஸ். இது May 27 ஸ்டார்ட் பண்றோம் பசங்களா. பியூர் ஆன்லைன் பேட்ச். இங்கேயும் நான் தான் கிளாஸ் எடுப்பேன் பிசிக்ஸுக்கு. அண்ட் இது உங்களோட டோல் ஃப்ரீ நம்பர். ஓகே, நீங்க கால் பண்ணி என்ன பேட்ச்க்கு வேணாலும் டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். அண்ட் நம்ம கோயம்புத்தூர்ல இப்போ நம்ம ஆஃப்லைன் ஹைபிரிட் சென்டர் வந்து வச்சாச்சு. அதுல நெக்ஸ்ட் இயர் மாரா பேட்ச் பசங்க படிக்க போறீங்க. ஸோ மாரா பேட்ச் அப்படிங்கிறது ரிப்பீட்டர் ஆஃப்லைன் பேட்ச் கோயம்புத்தூர்ல இருக்கு. அதுல May 27 கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணப்படும். யார் யாருக்கெல்லாம் ஆஃப்லைன் தான் மேம் வேணும், எனக்கு வந்து பிரச்சனை இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களோ அவங்க வந்து என்ன பண்ணுங்க, இந்த நம்பருக்கு கால் பண்ணி டீடைல்ஸ் கேட்டுக்கலாம். ஓகே, யூ பீப்புள் கேன் கால் திஸ் நம்பர் ஆர் யூஸ் த லிங்க் இன் த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ். ஓகே, ஸோ இப்போ இந்த மெட்டீரியலை நான் இன்னொரு 5 minutesல நான் என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட டெலகிராம் குரூப்ல நான் போட்டுருவேன். டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. அங்கே நீங்க டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ யாரெல்லாம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் பொறுமையா உட்காந்து கவனிச்சிங்களோ அவங்களுக்கு டெஃபினட்டா ஒரு ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, ஏன்னா யூ பீப்புள் ரியலி டிசர்வ் இட். ஓகே, யூ பீப்புள் ரியலி டிசர்வ் இட். யார் லைவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் சரி, நான் படிக்கிறது படிப்பேன்னு நினைக்கிறவங்களுக்கு இட்ஸ் அ வெரி பிக் ஹேட்ஸ் ஆஃப். ஓகே, யார் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. செஷனுக்கு ஒரு லைக் பட்டன் அடிச்சு உடச்சு ஸ்மாஷ் பண்ணிடுங்க பசங்களா. அண்ட் நெக்ஸ்ட் செஷனில் சந்திப்போம். Until then, it's me, your Shobi ma'am. You people know when Shobi ma'am is here, no fear, right? So next classல சந்திக்கலாம் பசங்களா. Have a great day.